பாம்புடோ, எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன் ஆஃப் பண்றா. ஆம்பா அசையாதீங்க, அசைஞ்சா உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு, அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எழுத்த விட்டு பொண்ண நானே கட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. பாம்புடா, ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, பாம்பே பாம்பே பாம்பே. பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொறையெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க, நான் புடிக்கிறேன். நீ புடிச்சிடுற, நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க, அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணமலை பாம்பு, ஓடியாங்க, ஓடியாங்க. அண்ணமலை நல்ல பாம்பு, ஓடியாங்க. இங்க பாருங்க. இதுவா பாம்பு? என்னடா பாக்குறீங்க? எவனா ஒருத்தர் புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம், பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல, ஆளுக்கு நல்லா எடுங்க. நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமே இடிஞ்சு விழுந்திருக்க முடியும். பாலை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க. என்ன ஏடி ஒரு காது கேக்குமா? காது கேட்காதா? நான் ரெடிங்க. செல்வா அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா, நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவிட்டு முண்டத்தை மொட்டை மண்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவிட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டையா, உன்னை நான் பிச்சறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானா? என்ன சொன்னாரு, மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டையோ குட்டியோ? இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சீட்டிங். ஒன்லி டைவேஸ். டை வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியாதா மொட்டை மண்டையா? என்னன்னு ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா? டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ 1 2 நான் போட்டே வைக்கிறேன். புறம்போக்கு. ஏங்க நேரமாச்சு, வாங்க போய். என்னங்க நேரமாச்சு, வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு, வாங்க போய் தூங்கலாம். சாப்பாடு வேண்டாங்கிற?
பாசாமியை கைது. அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ வாசிப்பு அங்கே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு தெரியும். வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நானு நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்க கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட். நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அத பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன், அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேவில் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் வேணான்ட்ட. அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட நான் ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொன்னே நன்னன்ட்டு கம்முனிடுறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டா அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்ல. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார், இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த தேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? என்ன கடலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாய்ச்சா ரோம் நகரம் பத்தி எரியும் பொழுது நீரோமன் பிடில் வாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட வாங்க சாப்பிடுவோம். மாட்டீங்க? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்சு மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்டேன். அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சொல்ற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொல்லிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்காந்துக்கிறது? பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன்.
இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். டேய் பாத்துடா, தலைமையில கிளமையில குதிச்சாத. வா நம்ம மரத்தை மாத்திக்குவோம். ஏன்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? This is மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி, என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீ நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? ஏய், வந்துட்டான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் again. ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். பார்த்தா தெரியல. தேக பயிற்சி இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேஜ் சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒருத்தர் வருவானே, சுந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது? அந்த என்ன அடிச்சா? நீ தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்சவா என்னடா? ஒழுங்கா நாம வெளிவா. நான் ஒழுங்கா நாமளே இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்றது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற? உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கற குடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். ஓடு. என்ன வாடா, அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. நல்லி? ஆமா. நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களாம். அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம்.
இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஏச்சே, நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம Your சொந்தக்காரர். relation? World is good. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தா. அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? முக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு. மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேனது? விருந்துன்னு வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்ன வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாத பணமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுல தப்பு? என் பொண்ணை தொட்டு தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்ற தப்பா? பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்பா உருவி கிட்டார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யார் ஆடுறது? நம்ம மூக்கமாதான். நீ கரகாட்டுக்காரியா? டேய் மாமா, டேய் டேய் காலேஜ் போடுன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு. ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறா, கம்பி மேல நடக்கிறவனும் போடுறா, பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறா. இந்த சுடிதார போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிகளை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டி இருக்கீங்க. அண்ணே, நாம எல்லாம் ஒண்ணா வந்தோம், ஒண்ணா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோக்ராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தான் இருக்க முடியும். என்னைய அங்க போய் ரோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்ப குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ,
எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதமே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி குடிச்சா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிப்படி வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா மிச்ச காசு. இந்தாயா, போயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்க? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேன்னு. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் திருட்டு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணன், செலவு இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குற உக்காண்டி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இந்தாங்க நன்றி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையெல்லாம் ஒரே புண்ணா போச்சு. நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமாண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே, அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமைசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுற? எங்க இந்த மாலை காசு? போய் அப்ப பேசிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேற்று கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா, இவரு 10 ரூபா கொடுத்தார். மீது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தர்றேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி வேணும். என்ன கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்த்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? நீ சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். நீதான் எங்க அண்ணன் பக்கத்துல உட்காரணுமா? நாங்கெல்லாம் உட்கார கூடாதா? அவ கட்டிக்கு போறபடி அவ உட்காந்து நீதான் இப்படி வாய. கட்டிக்கு போறவனா அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப எல்லாம் அக்கா தங்கச்சிக்கு தான் உரிமை அதிகம். ஏன நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது எப்பவும் கரெக்டா இருக்குமா? நீ ஏன் உட்காரு. ஏறு ஏறு. சினிமா கொட்டிக்குமா பேசிக்கிறேன். ஏறியாச்சா? அடியா அடியா, எங்கடி வரீங்க எல்லாரும்? என்னைய விட்டுக்கிட்டு என் கிழவி கோபம் எங்க போறேன்னு கேக்குறது. எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அடி சிரிக்கு. யாருகிட்ட காது குத்துற? அதுக்கு பிள்ளைக்காரியை கூப்பிட்டுக்கிட்டு அது பொண்ணு பார்க்க போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாக்கு தானே போறீங்க? என் ராசா, காரியப்பா, நிறுத்து ராசா, நிறுத்து 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 ராசா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏன் ராசா, எல்லாரும் சினிமாக்கு தானே போறீங்க? சினிமாக்கு தான் போறோம் பாட்டி. அடியா இருக்கு, இதை கொண்டு போய் எங்க வீட்டுல வச்சுட்டு நான் வந்துடுறேன். சீக்கிரம் ஏறு பாட்டி. அடியா இருக்கு, எங்க வீட்டுக்காரங்க சொல்லி கொஞ்சம் சோறு வாங்கி வைக்க சொல்லி சின்ன போயிட்டு வந்துடுறேன். என்ன தனியா விட்டுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? பெத்தவளார்தான் இப்படி செய்வாங்களா? நான் என்ன துபாய்க்கா போறேன்? இங்க இருக்கிற மெட்ராஸுக்கு தானே போறேன். ஏமாமா, எதுக்கு நீங்க இப்ப மெட்ராஸ் போறீங்க? மாப்பிள, இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருந்து நான் என்னத்தை கிழிச்சேன்? 30 வருஷமா கூத்தாடி ஊரை சுத்தி கடைக்காரனாலதான் மிச்சம். ஏதோ மெட்ராஸ் போனா 4 காசு சம்பாதிச்சுலான்னு தான் போறேன். அந்த 4 காசு எங்கேயும் சம்பாதிக்க முடியாதா? கூத்து இல்லனா வேற எத்தனை தொழில் இருக்கு? மாப்பிள, நீ ஒண்ணு நினைச்சிட்டே பேசுற. உனக்கு மம்பட்டி பிடிக்கிற தொழில் இருந்து எல்லா தொழிலும் தெரியும். எனக்கு இந்த கூத்தாடுற தொழிலை விட்டா வேற என்ன தொழில் தெரியும்? அந்த ஒண்ணை வச்சுதான் நான் பொழைக்கணும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மெட்ராஸ் போய் சினிமாவில் சேர்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
எங்க அப்பாவை கெடுத்தது இவராமா? ஏயா அண்டாவை கொண்டு போய் கடையில வித்த மாதிரி இவரையும் கொண்டு போய் மெட்ராஸ்ல விக்கலான்னு பாக்குறியா? பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன பேசுதுன்னு? இதுக்குதான் திருட போனாலும் கூட்டு சேரக்கூடாதுங்கிறது. நீங்க எக்கடாலும் கேட்டு போங்க, நான் மட்டும் தனியா போறேன். இருடா, முன்ன இந்த பீத்த பாய் தூக்கி உட்கார. ஏமா பொண்ணை கவனிச்சுக்கிட்டா உன் மாமன் இருக்கா, அப்புறம் ஏமா நீ கவலைப்படுற? மாப்பிள, என் பொண்ணை நீங்க கவனிச்சுக்க மாட்டீங்க, கட்டிக்கு போற உங்களுக்கு இல்லாத வைக்கிற எனக்கு எதுக்கு? கண்ணாத்தா, மாமா போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இனிமே அவரை தடுத்து பிரயோஜனம் இல்ல. கண்ணை கசகாம சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணாத்தா, உன் மாமன் தான் சொல்லிட்டான்ல, அனுப்பி வைமா. ஐயோ, என் பொண்ணு திருச்சிச்சு, நான் போயிட்டு வரேன். மாப்பிள நான் வச்சுமா, பொண்ணு நான் வரேன். ஐயா ஊர் ஜனங்களே, நீங்க மட்டும் புள்ள குட்டி வர நல்லா இருக்கு. ஏய் பீத்த பாய் வர கொஞ்சம் வாமா. டேய், அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற? தூக்கி வைக்கினே. தூக்கி வைக்குதா? நல்ல வேலைப்பா. இதனால் சகலவிதமானவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சினிமாக்காரங்க படம் எடுக்க வர்றாங்க, அது விஷயமா பஞ்சாயத்து கூட போகுது. அதனால எல்லாரும் வீடுல வராம வந்துருங்க. டேய் தம்மு கடிச்சா, யார் நம்ம ஊருக்கு வர்றாங்க? சினிமாக்காரங்க படம் எடுக்க வராங்க. அடம் ஒப்பந்த அண்ணா கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சினிமா படம் முடிக்கிறவங்க நம்ம ஊருக்கே வர்றாங்களா? டேய், அவங்களை தேடி நம்ம என்ன போகணும்? அவங்க இங்கேயே அமுக்கிடுவோம். மெட்ராஸ்ல இருந்து சினிமா படம் எடுக்கிறதுக்காக அந்த கம்பெனியில இருந்து மேனேஜர் வந்திருக்காரு. வணக்கம். நம்ம ஊரு பாக்குறதுக்கு பசுமையாவும் கொஞ்சம் அழகாவும் இருக்கிறதுனால ஒரு மாசம் இங்கேயே தங்கி ஷூட்டிங் எடுக்கலாம்னு நம்ம கிட்ட அனுமதி கேட்கறாங்க. நான் உங்க எல்லாருடைய விருப்பத்தையும் கேட்டு பதில் சொல்றதாக சொல்லி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம் போய் கேட்டுட்டு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் இப்ப போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மேனேஜர் நம்ம கார தானே எடுங்க வாங்க. நம்ம ஊர்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது நமக்கு அப்படி சொல்லுங்க. பாத்தியாரையா, நீங்க என்ன சொல்றீங்க? ஊர்ல அம்மன் விழா வரப்போகுது. அந்த சமயத்துல அவங்க வந்தா அது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்க. அதுவும் சரிதான். அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஷூட்டிங் ஒரு வாக்கில் நடக்க போகுது, திருவிழா ஒரு வாக்கில் நடக்க போகுது. இந்த வாத்திய ஏன் பிறப்பு கெடுத்துக்காம போட்டிருக்கேன். அசுலுக்காரங்க 4 பேர் வந்தாதானே ஏன் தட்டு நிறைய. எங்க பிறப்பு அதை நம்பி தயார் இருக்கு. யோ, உங்க லாபத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? ஷூட்டிங்காரர் வர்றதுனால ஊருக்கு என்ன லாபம்? போய் மாட்டியா? அதனால ஒரு கிட்ட நஷ்டம். இனிமே நீ பேசின 2 கையை விட்டு கண்ணை நோண்டி போடுவேன். இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. வாங்கன்னு சொல்றது முக்கியம் இல்ல. வர்றவங்களை விருந்தாளியா நினைச்சு தங்க வச்சு அவங்க போற வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம் தானா? வர சொல்லுங்க ஐயா. ஏன் சார், வரப்போற ஹீரோ யாரு சார்? டைகர் பிரேம்நாத்துங்க. எங்க சினிமாக்காரர ஹீரோனி யாருங்க வர்றா? தெலுங்கு சுமிதாங்க. என்னது திலுக்கா? மூச்சு இருந்தா போதியா? நீங்க இங்க வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல எங்க ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க எப்ப வரப்போறீங்கிறத முன்கூட்டி எங்களுக்கு தகவல் கொடுத்தா மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நம்ம தலைவர் முதல்ல நம்ம ஊருக்கு வரதுனால நம்ம மன்றத்து சார்பா அருமையான ஒரு வரவேற்பை தரணும்டா. என்ன சொல்றீங்க? அட்டகாசமா செய்யணும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எவ்வளவு செலவானு கணக்கு போட்டு பார்த்துட்டா குறைஞ்சது 2000 ரூபாய் தேவைப்படுதுடா. டேய், அவ்வளவு பணத்துக்கு என்னடா போறது? டே, நம்பவே முடியாது. என்னடா இந்த பாரு, என் பங்குக்கு நான் என் ஒரு வாரத்துக்கு கூலியை கொடுத்துறேன். என்ன, நான் 100 ரூபாய் தரேன்டா. டேய், பரிசை கட்ட வச்சு இந்த பணம் சொன்னேன். ஒரு வருஷம் பரீட்சை எழுதாட்டேனடா. என்ன குடியா முழி போயிடும். நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலாம். இப்ப நாங்க 3 பேரும் ஆளுக்கு 50 ரூபாய் வந்துடுறப்பா. நான் 20 ரூபாய் கொடுத்துறப்பா. நாங்க 2 பேரும் ஆளுக்கு 5 ரூபாய் கொடுத்துறப்பா. நம்ம கிட்ட இந்த பணம் காசுலாம் எதுவும் இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது என் உடல் உழைப்பு தான். அதனால போஸ்ட் ஓட்டர்ல இருந்து தோரணம் கட்டுற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்கிறேன். என்ன முனுசாமி, நீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திரையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு ஐயா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது. அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த அக்கிரமத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கேயா எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சான் தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா, சாமியோட உனக்கு சில்க் அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா, பக்கத்து வீட்டு கோயந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்ன என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. அடி சுத்தமா அடி. சிலுக்கு முதல் எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா. ஏந்திரியா மேல. அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். அதான் வசூலுக்கு தட்டோட வந்து கூத்து என்ன மழை நீமா சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன்.
ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து வந்திருக்கிற? எங்க கனவு கண்ணி சில்க் சுமிதா வர்றா, அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு தாகாதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. ஏய், யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட்டுக்கு இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி, நீங்க போடுங்க தம்பி. ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு, மறுபடியும் கூட நீங்க போடலாம். தம்பி, எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. இன்னுமா ரெடி ஆகல? இந்த 10 நிமிஷத்துல ரெடி ஆருங்க. என்னங்க டப்பா வண்டியை நம்ம தரையில கஞ்சிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்துல அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா. ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தங்காளந்தே. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கெடுத்து விடுவாங்க. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க.